அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மெக்சிகோவுக்கு விதிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்திய அமெரிக்கா. மெக்சிகோவுக்கு விதிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் பதவியேற்றார். பதவியேற்றது முதல் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறுதல், பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுதல், அமெரிக்காவின் தென்பகுதியில் மெக்சிகோ எல்லைகளில் அவசர நிலையை பிரகடனப்படுத்துதல் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். மேலும் பல்வேறு நாடுகள் மீதும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி வரி விதிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25%, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய், இதர பெட்ரோலிய பொருட்களுக்கு 10% இறக்குமதியும் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த உத்தரவால் உலக அளவில் பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உலக அளவில் பங்கு சந்தை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதேவேளை 25% இறக்குமதி விதிக்கப்பட்டது தொடர்பாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடம் மெக்சிகோ ஜனாதிபதி குளோயா ஜிஜிம்பெனு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு நுழைபவர்களை தடுக்கவும், மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என ட்ரம்பிடம் குளோயா உறுதியளித்தார். மேலும் உடனடியாக மெக்சிகோவின் வடக்கு எல்லையில் அமெரிக்காவை ஒட்டிய பகுதிகளில் 10,000 தேசிய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர் எனவும் ஜனாதிபதி குளோயா உறுதியளித்தார். இந்த நிலையில் தான் சட்டவிரோத குடியேறிகளை தடுத்து நிறுத்துவது, போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பாக ட்ரம்பிடம் மெக்சிகோ ஜனாதிபதி உத்தரவாதம் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மெக்சிகோவுக்கு விதிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவு 1 மாதம் அமுலில் இருக்கும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.